வணக்கம் நண்பர்களே! வாசிப்பு நேசிப்போம் குழுவின் சார்பாக உலக இலக்கியங்களை வாரம் ஒன்றாக தேர்வு செய்து பேசி வருகிறோம். இது 8வது வாரம். மொத்தம் 52 வாரம். இன்று நம்முடன் ஒரு உலக இலக்கியத்தை படித்து நம்முடன் உரையாட சரண்யா இணைந்துள்ளார். வணக்கம் சரண்யா. வாங்க, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம்ண்ணா. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது வாசிப்பை நேசிப்போம் வந்துட்டு தொடர்ந்து ஒவ்வொன்னா நம்ம பண்ணிட்டு வர்றது. இந்த உலக இலக்கியம் எடுத்து பேசுறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. இந்த புக் எனக்கு படிக்கும்போது, எனக்கு எப்படி இது ஸ்டார்ட் பண்றது? அதாவது ஒரு இங்கிலீஷ் புக்க வந்துட்டு படிச்சுட்டு, நம்ம குடுக்குற ரிவ்யூ குடுக்குறதுமே வந்துட்டு கரெக்ட்டா குடுக்கணும், தெளிவா குடுக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் இருந்துச்சு. சின்ன புக்கு தான். அதாவது ஒரு 116 பேஜஸ் இருக்கிற இந்த புக்கு. பட் ஆனா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் 1 1/2 மாசத்துக்கு மேல எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பொறுமையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஃபீல் குடுத்துச்சு இந்த புக்கு. இந்த புக் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க புக்கு "ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ்" அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் புக்கோட நேமு. ஆத்தர் பார்த்தீங்கன்னா, அ கிளயர் கீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வுமன். அதாவது ஒரு லேடி ஆத்தர். இவங்க வந்துட்டு ஒரு ஐரிஷ் ரைட்டர். இவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எதுல ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டோரீஸ் எழுதுறது தான் இவங்க ஸ்பெஷலிஸ்ட். மொத்தமாவே ஒரு 4 புக் தான் எழுதியிருக்காங்க. அதுல 2 ஷார்ட் ஸ்டோரி, 2 நாவலு. இது வந்து நாவல். அதாவது எப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு அயர்லாந்துல நியூராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல ஒரு மேக்லனன் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரிய நாவலா வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அதாவது இவங்க ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சோசியல் சம்மந்தப்பட்டது. அதாவது பாலிட்டிக்கலா ஒரு ஃபிக்ஷன் நாவல் எழுதுறதுல அ அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தரு. ஸோ அப்படி எழுதப்பட்டது தான் இந்த கதை. இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேரக்டர்ஸுமே கிடையாது. சிம்பிளா ஒரு 3, 4 பேர் தான் இருக்காங்க. மெயினா இதுல ஹீரோவா காமிக்கிறது பில் ஃபர்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இந்த புக்கோட நம்மளோட ஹீரோ. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு வைஃப் வந்துட்டு ஐலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒய்ஃப். 5 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் கதை ஃபுல்லா வராங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாவல் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு? அந்த பிளேஸ பத்தி கொஞ்சம் நல்லா பண்ணி குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அயர்லாந்துல இந்த நியூராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலா அப்படியே ஒரு மார்னிங் இதுல அ அந்த ஸ்ட்ரீட்ட பத்தி விவரிச்சு எழுதியிருக்காங்க. ஒரு டீ ஷாப் இருக்கு. அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போகுது. இதுல பில் ஃபர்லாங் இவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவரு வந்துட்டு ஒரு மெர்ச்சன்ட். அதாவது ஒரு கோல் டிம்பர் மெர்ச்சன்ட் தான் இவரு. இவரு என்னன்னா, அதாவது அங்க நெறைய இந்த கோல் எல்லாம் கொண்டு போயிட்டு, அந்த கறி துண்டெல்லாம் போயிட்டு இவரு வந்து குடுக்கறது. ஆர்டர் வரும். அத எடுத்துட்டு போயிட்டு இவங்க டெலிவரி பண்ணணும். ஒரு டெலிவரி பாயா தான் இவரு ஓனா வச்சிருக்காரு அந்த வொர்க்க. இப்படி இருக்கும்போது, அதாவது எ அம் நெறைய இடத்துல போய் குடுக்கறது ஒரு ஒரு கேர்ல்ஸ் ஸ்கூலு. இதுல மெயினா வர்றது ஒரு கேர்ல்ஸ் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கதை மெயினாவே. அதாவது ஒரு சர்ச். அ இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்மஸ் டைம்ல நடக்குது. கிறிஸ்மஸ் டைம்ல தான் இந்த கதை ஃபுல்லாவே நடக்குது. ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ஹீரோவோட இந்த ஃபேமிலி பிளஸ் இந்த ஸ்டோரி. அது எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் மெயினா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நெறைய ஆர்டர்ஸ் வருது. அந்த ஆர்டர வந்துட்டு இவரு கோல் போயிட்டு குடுத்துட்டு வர்றாரு. அப்போ போறப்ப அந்த பெர்சனுக்கும் கனெக்ட் பண்ற நெறைய பீப்பிள்ஸோட ஒரு கைண்டா ஆ அதாவது எப்படி சொல்றது? ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட தான் இந்த பெர்சன வந்துட்டு ஒரு இன்ட்ரோ குடுப்பாங்க. போற வழியில இப்ப எதனா ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு அப்படின்னா, அந்த பையன கூப்ட்டுட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டு டிராப் பண்றது. அந்த பையனுக்கு ஒரு டீ வாங்கி குடுக்கறது. அதாவது ரோட்ல எதனா ஒரு பையன பார்த்தா கூட சாப்பிடறதுக்கு எதனா வாங்கி குடுக்கறது. ரொம்ப சாஃப்ட்டா தான் கேரக்டர வந்துட்டு ரொம்ப பேசாம ரொம்ப காமா காமிச்சிருப்பாங்க இந்த கதையில. அ இப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல அதாவது அந்த லாண்ட்ரி சொன்னேன் இல்லைங்களா? அந்த மேக்டலன் லாண்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ்க்கு அந்த கோல் போயிட்டு டெலிவரி பண்றப்போ, அங்க உள்ள போறப்பயே கேட்ல இருந்துட்டு உள்ள போறப்பயே ஒரு பொண்ணு, அதாவது அ ஒரு ஏஜ் பொண்ணு. அந்த பொண்ணு, அந்த அம்மா, அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு அந்த பிள்ளைய வற்புறுத்தி அதுக்குள்ள தள்ளுறாங்க. அந்த கேட்குள்ள உள்ள போறதுக்கு. இந்த சிச்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்க்குறாரு. பில் ஃபர்லாங் இதுதான் பார்க்குறாரு. சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. ஸோ 2ண்ட் டேவும் வராரு. 2ண்ட் டே பார்த்தீங்கன்னா, ஆ இந்த கோல்லலாம் டெலிவரி பண்ணிட்டு, உள்ள போய் ரெசிப்ட் வாங்கிட்டு நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, சும்மா அப்படி உள்ள போறப்ப, எதார்ச்சியா உள்ள போம்போது நெறைய கேர்ல்ஸ் வந்துட்டு அங்க லாண்ட்ரி வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த பெர்சன எப்படி வந்துட்டு அந்த கேர்ல்ஸ் எப்படி இன்ட்ரோ பண்றாங்கன்னா, ஒரு ஒரு கேர்ள் ஒரு ஒரு மாதிரியும் புதுசா யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர உத்து உத்து பார்க்குற மாரி ஒரு ஒரு கேரக்டர்ஸும் வந்துட்டு அப்படி காமிச்சிருக்காங்க.
ஸோ இவரு அதையுமே இது பண்ணாம அவரு போயிடுறாரு. போயிட்டு அங்க இருக்கிற மேரி சுப்பீரியர போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டே போகும்போது, அங்க சுப்பீரியர் இல்ல. அப்படியே இப்படி வெளியில அவரு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு கேர்ள் வந்துட்டு கீழ ஃப்ளோர்ல வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறா. தொடச்சுட்டு. அப்போ சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆ நம்ம பில் கிட்ட வந்துட்டு, "என்ன காப்பாத்துங்க. என்னங்க இருந்து எப்படியாச்சும் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது அந்த பொண்ணு. இவருக்கு ஒண்ணும் புரியல. புரியலன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு, ஆ என்ன பேசுறதுன்னும் தெரியல. இதுதான் சிச்சுவேஷன். அப்படியே மேரி வந்துடுறாங்க. சுப்பீரியர் வந்துடுறாங்க. அந்த பிள்ளை ஓடிடுது. இவரு வராரு. அப்போ உங்களுக்கு டவுட் வந்து கேட்கறாங்க. "என்ன சொன்னாங்க அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒண்ணும் சொல்லல." ஏன்னா அங்க நடக்கிறத பத்தி அவரு ஏதோ ஒரு கெஸ் பண்ணிட்டாரு. அவரு எதுவும் சொல்லல. அப்புறம் போயிடுறாங்க. இவங்க அந்த இதெல்லாம் முடிச்சு குடுத்துட்டு, ரெசிப்ட் எல்லாம் குடுத்து அவரு வெளியில போயிடுறாரு. பட் ஆனா, அங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அவரு மைண்ட்ல அப்பவே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அத பார்த்துட்டே வெளியில போயிடுறாரு. போறப்பயும் வண்டியில அத பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. சோ இங்க வந்துட்டு எப்படின்னா, இவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் குடுக்குறாங்க. அவரு சின்ன வயசுல இவரோட பேக்கிரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நடுவுல அப்படிதான் ஆத்தர் எழுதியிருக்காங்க. சோ நான் அந்த ஒரு ஃப்ளோலயே நானும் சொல்றேன். சோ அப்போ வந்துட்டு ஒரு சின்ன பையன பார்க்கறப்ப அவருக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. ஆக்சுவலா என்னன்னா, அவங்க அம்மா. இதுல நான் அவங்களோட அம்மா நேம நான் மிடில்ல சொல்றேன். ஏன்னா, அதுதான் இந்த கதையோட ஒரு கனெக்ட் ஆகுற ஒரு பிளேஸு. அப்போ அம்மா வந்துட்டு அதாவது அப்பா கிடையாது. அப்பாவும் யாருன்னு தெரியாது. அப்படியே தான் இன்ட்ரோ குடுக்குறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விடோ. அவங்க வந்துட்டு எங்க எப்படி வாழ்றாங்கன்னா, இந்த நியூராஸ் அப்படிங்கிற இந்த டவுன் இருக்கு இல்லையா? அயர்லாந்துல. இதுலருந்து ஒரு ஃபியூ மைல்ஸ் டவுன் அதாவது வெளியில வந்துட்டு, ஒரு இந்த விடோஸ் எல்லாம் வந்துட்டு புரொடெஸ்ட் பண்ற மாரி மிஸஸ் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அங்க தான் வந்துட்டு இவங்க அம்மா இருக்காங்க. அங்க தான் வேலை பார்த்துட்டு ஆ வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு 16 ஏஜ் இருக்கும்போது தான் பில் ஃபர்லாங் வந்துட்டு பொறக்குறாரு. 16 ஏஜ்லயே பிரெக்னன்ட் ஆயி, ஸோ பில் ஃபர்லாங் வந்துட்டு பொறக்குறாரு. அப்படிங்கிறப்போ அப்பா யாருன்னே சொல்ல மாட்டாங்க. இது இந்த கதையிலயுமே வராது. பட் அங்கவே வொர்க் பண்ற ஒரு கேரக்டர். நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் யார்ட் அதாவது அங்க கூட வொர்க் பண்றவங்க. ஸோ இந்த கேரக்டர வச்சு அதாவது மனசுல வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு இவங்க 2 பேர் அதான் அங்க வொர்க் பண்றதுல இவங்க 2 பேர தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ மிஸஸ் வில்சன் தான் வந்துட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு இந்த ஏஜ்லயே இப்படி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ பில் ஃபர்லாங் வந்துட்டு அ ஏப்ரல்ல ஏப்ரல் 1 கரெக்ட்டா பொறக்குறாரு. அந்த ஏஜ்ல அப்ப பொறக்குறாரு. ஸோ இது வந்துட்டு இவரு ஸ்கூல் போறதா இருக்கட்டும், இல்ல வேற எங்கனா பிளேஸ் போறதா இருக்கட்டும், இந்த குழந்தைய மட்டும் ஒரு மாரி ட்ரீட் பண்றாங்க. ஏப்ரல் 1 பொறந்துட்டான். இவன் வந்துட்டு ஒரு ஃபூல். அப்டின்லாம் நெறைய இந்த மாரிலாம் ஸ்கூல்ல வெறுப்பேத்துறதோ, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ எங்க போனாலுமே ஒரு ஏமாற்றம் அந்த பையனுக்கு. இந்த மிஸஸ் வில்சன் தான் வந்துட்டு பையன வளர்த்துட்டும் வராங்க. ஒரு ஏஜ்க்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த பில் ஃபர்லாங் வந்துட்டு ஒரு 12 ஏஜ் இருக்கும்போது அம்மா இறந்துடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஒரு நோய் இருக்கு. அவங்க இறந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு அ அந்த மிஸஸ் வில்சனோட அவங்களோட இதுலயே படிச்சுட்டு அப்படியே வரான். ஒரு ஏஜ்க்கு மேல படிக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், இந்த கோல்ட் மெர்ச்சன்ட்டா வந்துட்டு மாறிடுறாரு. இந்த மாரி டெலிவரி பண்ணிட்டு அங்க இருக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இந்த சைடு அப்படியே என்ன பண்றாங்கன்னா, ஃபேமிலி வீட்டுக்கு வராப்படி பில்ஃபர்லாங் வீட்டுக்கு வந்துட்டு, அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த பொண்ணு சொன்னது ஓடிட்டே இருக்கு. வீட்டுக்கு உள்ள வரம்போது, ஒய்ஃப் இருக்காங்க. ஐலீன் இருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு எதுவும் அவரு சொல்லல. அமைதியா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுடுறாரு. ஸோ பிள்ளைங்க 5 டாட்டர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பிள்ளைங்கலாம் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல அதாவது அந்த மேரி சுப்பீரியர் அவங்க நடத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல்ல தான் இவங்களுமே படிக்கிறாங்க. இந்த 5 டாட்டர்ஸுமே அங்க தான் படிக்கிறாங்க. பட் இவங்க வந்துட்டு ஃபேமிலியோட இங்க இருக்காங்க. இவங்கலாம் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்னும் அந்த செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல இதெல்லாம் எனக்கு இருக்கு. காம்படிஷன் இருக்கு. இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய ஒவ்வொன்னும் பண்ணிட்டு, அவர் கூட ஜாலியா பேசலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "உங்களுக்கு சாண்டா வந்துட்டு என்ன கிஃப்ட் எல்லாம் குடுத்தாங்கப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு வீட்ல பிள்ளைங்க கேட்கும்போது அவர் சொல்வாரு, "அந்த சின்ன வயசுல நடந்ததெல்லாம் மனசுல வச்சுட்டு, எனக்கு ஜிக்ஸா பசில் மட்டும் தான் குடுத்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபிளாஷ்பேக்ல அம்மா நோயில கண் முன்னாடியே இறந்து போறத தான் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சிச்சுவேஷன். அது அப்படியே கட் ஆயிடும். அதுக்கப்புறம் அயலின் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவரு சொல்றாரு. இந்த மாரி நடந்துச்சுன்னா, பட் அயலின்க்கு இத பத்தி முன்னாடியே தெரியும். அவங்க அங்க வொர்க் பண்றாங்க. ஸோ பிள்ளைங்கலாம் போயிட்டு ஸ்கூல்ல விடுறப்பயோ, அந்த மாரி ஒரு நாலேட்ஜ் வந்துட்டு அங்க என்ன நடக்குதுங்கிற நாலேட்ஜ் அயலின்க்கு இருக்கு. பட் அத நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க போங்க, வாங்க அந்த மாரின்னு சொல்லிட்டு நீங்க எதுலயும் நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்றாங்க. பட் பில் ஃபர்லாங்கோட அந்த மாரி இருக்க முடியல. ஏன்னா, அவர் சின்ன வயசுல இருந்து அவரு அ பொறந்து வளர்ந்ததுமே, இது கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கிறதுனால, அது இல்லாம அவரு வந்துட்டு ஒரு லவ் அண்ட் கைண்டா இருக்கிறதுனால,
அது ஓடிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது, ஸோ மறுபடியும் அங்க போறாரு. அங்க போறப்ப வந்துட்டு ஆ சேம் இதே மாதிரியே நடக்குது. பட் ஆனா அந்த மேரி இருக்காங்க. ஸோ யார்கிட்டயும் பேச முடியல. எதுவும் என்ன ஏதுன்னு கேட்க முடியல. திரும்ப வந்துடுறாரு. அப்புறம் போயிட்டு ஒரு நைட் டைம்ல வரும்போது இவரோட அந்த இந்த கோலெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு ஷெட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவரு உள்ள ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு போயிட்டு உள்ள பார்க்கும்போது, ஒரு பொண்ணு வந்துட்டு உள்ள மறைஞ்சிட்டு இருக்கா. என்னாச்சு? என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்கோம். அந்த அந்த ஐஸ் கேம் விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுருவா. அப்போ சரி வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய கூப்பிடுறா. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த இருட்டுல அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. இவ டார்ச் அடிச்சு வெளில வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, அந்த பிள்ளை என்ன சொல்லுது, நான் திரும்ப போமாட்டேன். என்னோட குழந்தைய எனக்கு குடுக்க மாட்றாங்க. கண்ல கூட காட்ட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டோரி சொல்றா. அந்த புள்ளையுமே ரொம்ப சின்ன புள்ள தான். ஒரு 15 ஆர் 16 அந்த மாரி ஏஜ்ல இருக்கிற அந்த பிள்ளை தான். அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஆ என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட குழந்தை பொறந்தே இப்போ ஒரு 14 வீக்ஸ் தான் ஆகுது. அந்த குழந்தைய எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. என் கண்லயே காமிக்க மாட்றாங்க. நான் இங்கருந்து போய் ஆவணும். என் குழந்தைய நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இவன் நம்பல. இவ ஏதோ பொய் சொல்றா. ஏதோ மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீட்டெயில கலெக்ட் பண்றதுக்காக கேட்டுட்டே இருக்கான். அப்போ வந்து அவ சொல்றா. சரி உன்னோட ரியல் நேம் என்ன? நேம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட நேம் சாரா ரெட்மோண்ட் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த சாரா ரெட்மோண்ட் சொன்ன உடனே கரெக்ட்டா அம்மாவோட நேம் சாரா. அவனுக்கு அந்த மாரி ஒரு கனெக்ஷன் வந்துருது அந்த இடத்துல. அப்போ அந்த மனசுல வச்சுக்கிறான். இந்த பிள்ளைய ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இந்த பிள்ளைய காப்பாத்தி நம்ம கூட்டு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு வந்துடுறாரு. சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அந்த பிள்ளைய கூட்டு போறாங்க. சரி என்ன ஏதுன்னு டீட்டெயில் எல்லாமே கேட்கும்போது, எனக்கு குழந்தை பிறந்து 14 வீக்ஸ் ஆகுது. எனக்கு வந்துட்டு அந்த ஃபீட் பண்ணும்போது மட்டும் தான் குழந்தைய கொண்டு வருவாங்க. அதுவும் ஃபீட் பண்ணிட்டு குடுத்துட்ட உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி என்ட்ட குடுக்க மாட்டாங்க. என் குழந்தை எங்க இருக்கு, எப்படி இருக்கு என்னன்னே எனக்கு தெரியாது. என்ன இங்கருந்து எப்படியாச்சும் காப்பாத்திட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறா. அப்புறம் உடனே என்ன பண்ணிடுறாங்க, மேரி சுப்பீரியர் அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிள்ளைய கூட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவள மிரட்டி உள்ள கூப்ட்டு போயிட்டு, ஆ டீ, காஃபி அந்த மாரி ஏதோ ஒண்ணு குடுத்து உள்ள அனுப்பிச்சுடுறாங்க. பில்ஃபர்லாங்க்கு தெரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு அத எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களோட பிள்ளைங்கலாம் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி வளைச்சு வந்து, ஐலீனுக்கும் இது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அங்க பேசி ஒரு டீ, காஃபி அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு, ஒரு அ ஒரு செக் புக் மாதிரி சம்திங் அதுல ஒரு ஒரு 50 பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி ஒரு செக் புக் மாரி எழுதி அத கவர் பண்ணி, இவருக்கு குடுக்காம ஐலீன்னு சொல்லிட்டு அந்த கவர் மேல எழுதி கிஃப்ட் பண்ற மாதிரி இத கொண்டு போயிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அத அவரு பிரிச்சும் பார்க்க மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. போயிட்டு இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இப்ப அம்மா நேமும் சாரான்னு சொன்னதுனால, இன்னும் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். சரி இந்த புள்ளைய மட்டுமாச்சும் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வந்துட்டு தனியா தான் இருப்பாரு. ஸோ அத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. இவங்க அவங்க ஒய்ஃப் பேச்சு குடுப்பாங்க. எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் குடுக்காம இப்படியே போயிட்டுருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட மறுபடியும் சொன்னா, நீங்க தான் அதுல எதுவுமே கலந்துக்காதீங்க. அத பத்தி யோசிக்காதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம மறுபடியும் அதே பண்றோங்கிறப்போ, இவங்க எதனா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அத பத்தி அவர்கிட்ட இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ சொல்வாரு. அதாவது மதர் வந்துட்டு கிஃப்ட் ஒண்ணு குடுத்தாங்க. அதாவது ஒரு கவர் குடுத்தாங்க. குடுக்க சொல்லி கிறிஸ்துமஸ் கிஃப்ட்டா குடுத்தாங்க அப்படின்னு சொல்லம்போது, அந்த கவர் எடுத்து பாப்பாங்க. அதுக்குள்ள இந்த மாரி இருக்கும். அதுல ஒரு கோட் ஒண்ணுமே எழுதியிருப்பாங்க. அதாவது சும்மா விஷ் பண்ற மாதிரி. 5 டாட்டர்ஸ மென்ஷன் பண்ணி பில் ஃபர்லாங், ஐலின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணி, சும்மா ஒரு இது மாரி எழுதியிருப்பாங்க. இவங்க அதிலயே புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மனசுல வச்சுட்டு இவங்க நைட்டு அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். பிள்ளைங்களுக்கு தெரியாம இவங்க தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது இவன் சொல்வான். இந்த மாதிரி இந்த புள்ள வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருந்திருக்கு. குழந்தை பொறந்திருக்கு. இந்த மாரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் மறுபடியும் சொல்லும்போது, இந்த புள்ள என்ன சொல்லும், "எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். இந்த மாரி விஷயங்கள் நடக்குது." அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சிரும். ஸோ அடுத்த நாள் மறுபடியும் போவான். சரி போறப்ப என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் அந்த புள்ளைய காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நைட் டைம்லயே போயிட்டு அந்த புள்ளைய கூப்ட்டு வருவான். கூப்ட்டு வரும்போது என்ன பண்ணுவான், அந்த பிள்ளை நம்பாது. சரி நம்மள மறுபடியும் கூட்டு போயிட்டு அந்த மேரி கிட்டயே விட்டுருவாங்க போல இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இப்படி ஒண்ணு போயிட்டுருக்கும். அங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கும். அந்த பிள்ளைங்க, இவங்க ஒய்ஃபு, மேரி சுப்பீரியர் எல்லாருமே அங்க போயிடுவாங்க. அந்த டைம்ல இவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹீரோ பில் போயிட்டு, அந்த பிள்ளைய கூட்டு வரதுக்கு போறாரு. ஸோ அப்ப வந்துட்டு அங்க ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கிறாங்க. ஸோ அந்த நெட் அதாவது அந்த
இங்க எப்படி சஸ்பெக்ட் பண்றானாக்கா, அம்மாவோட அப்பா யாருன்னு தெரியல இல்லையா? ஸோ கூட வொர்க் பண்ண அந்த ஃபார்ம் யார்ட்ல இருந்த நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான், உங்க அம்மா கூட அப்பலேருந்தே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு இன்ட்ரோ குடுக்குறாங்க. அவரு தேடி போறான் இவன், சின்ன வயசுல. அப்படி தேடி போறப்ப, அ அந்த கேரக்டருமே எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப காமா தான். பேசாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டருமே. ஆனா இந்த பிள்ளைக்கு தனியா ஒரு கேர் பண்றதோ, வேற எதனா வாங்கி குடுக்கறது, யாருன்னே தெரியாம இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் அவரு பண்ணியிருக்காரு. பட் இவரு தான் அவங்க கூட இருந்தாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இவன் அவங்கள பார்க்கணுன்றதுனால ஒரு கர்ட்டஸிக்காக போய் பார்த்துட்டு வருவான். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி போகும். உடனே கதைக்குள்ள வருவாங்க. கதைக்குள்ள வந்துட்டு இந்த பிள்ளைய கூட்டு வரதுக்காக காப்பாத்தி கூட்டு வருவாப்படி. அந்த இடம் வந்துட்டு வர வழியெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு விவரிச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு ரிவர வந்துட்டு கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அங்க வந்துட்டு அந்த வண்டிய நிறுத்திட்டு அங்கருந்து நடந்தே கூப்ட்டு வருவான். நடந்தே கூட்டு வரப்ப அந்த பிள்ளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, நெறைய விஷயங்கள் சொல்லி, அந்த தண்ணிய பாருன்னு சொல்லிட்டு ரிவரோட தண்ணியெல்லாம் காமிச்சு, ஸோ அங்க கொஞ்சம் அந்த கொ புனைவா எழுதுனது வந்துட்டு கொஞ்சம் கோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகா எழுதியிருப்பாங்க சொல்லி. ஸோ அப்படியே கூப்ட்டு வரா வீட்டுக்கு. இதுல வீட்ல அவங்க வைஃப் எப்படி எடுத்துப்பாங்க? குழந்தைங்க என்ன எடுத்துப்பாங்க? இந்த கேரக்டர் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அப்படிங்கிற விஷயம்லாம் ஆத்தர் இதுல சொல்லல. ஸோ இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, இது அம்மாவோட நேமு. அம்மாவா நெனச்சு, அம்மாக்கு நடந்த மாரி இந்த பிள்ளைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எமோஷன மட்டும் குடுத்து, அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்ட்டு வராரு. இதுதான் கிளைமாக்ஸ். வீட்டுக்கு கூப்ட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஸோ இந்த புக்கோட ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஐலின் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்ல அந்த சொசைட்டி எப்படி எடுத்துக்கிச்சு? அப்படிங்கிறதெல்லாம் இதுல விவரிக்கல. ஆனா ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவன் சொல்லியிருப்பான். ஒய்ஃப் கிட்ட சொன்ன மாதிரியே. டீ ஷாப்ல சொல்லும்போது, இந்த மாரி இந்த லாண்ட்ரில இந்த மாரிலாம் நடக்குது. அ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்ல. எல்லா இடத்துலயுமே உனக்கு இது தேவையில்லாத விஷயம். இத கண்டு காணாத மாரி போயிடு அப்படின்ற மாரி தான் அவன ஸ்டாப் பண்றாங்க. அதையெல்லாம் மீறி அ போயிட்டு காப்பாத்தி இவன் கூட்டு வந்துடுறான். இதுதான் கதை. பட் இதுல என்னன்னா, இது ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல இது பண்ணதுல என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்துட்டு அயர்லாந்துல அந்த ஐரிஷ் அந்த நியூராஸ்ல கிட்டத்தட்ட அ 18க்கு மேல இருக்காம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுல வந்துட்டு ஒரு 30,000 ஆ அதாவது அக்யூரேட்டா இல்ல. 30,000 வந்துட்டு இந்த மாரி மதர் பேபி ஹோம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுலயும் வந்துட்டு ஒரு 50,000க்கு மேல இந்த மாரி வுமென்ஸே இருக்காங்களாமா. 50,000 வுமென்ஸே இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியல. அதாவது அங்க ம். படிக்கிற குழந்தைங்கள யாராவது இது பண்ணி இப்படி பேபி ஃபார்ம் ஆயிருதா? என்ன மாதிரி எனக்கு புரியல. அதையுமே இதுல மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலி வீட்ல இப்ப வீட்ல கூட ஒரு இந்த மாரி எதனா ஒரு இன்சிடென்ட் ஒரு குழந்தை வந்துட்டு பிரெக்னன்ட்டா ஆயிடுச்சுனாக்கா, அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டுர்றாங்க. சோ அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னே இந்த மாரி ஒண்ணு இருக்கு. சோ அது வந்துட்டு இந்த சர்ச் கூட வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்றாங்க. அ இவங்க இப்ப இந்த கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு இவங்க இந்த மாரி வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. சோ அங்க இருக்கிற பிள்ளைங்களும் சரி, வெளியில இருந்து வரவங்களும் சரி, இந்த மாரி ஒரு லாண்ட்ரி சிஸ்டம் அவங்களுக்கு வச்சு ஒரு வொர்க் பண்ணி அதுக்குள்ளவே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படிதான் குடுத்துருக்காங்க. இது ஆதரவற்ற பெண்கள். க க ஆ. ஆதரவற்ற பெண்கள், குழந்தையோட இருக்கிற பெண்கள ஆமா. அவங்க கூட்டு வருவாங்க. ஆதரவற்றவங்களும் கிடையாது. இந்த மாரி தவறுதலா பிரெக்னன்ட் ஆனவங்களும் வந்துட்டு, அந்த ஃபர்ஸ்ட் சீனே சொன்னேன் இல்லைங்களா? ஒரு அம்மா வந்துட்டு அந்த பிள்ளைய உள்ள வற்புறுத்தி அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளை போக மாட்டேன்னு அழுவுது. பட் வற்புறுத்தி உள்ள அனுப்புறாங்க. இந்த மாரி வீட்லயுமே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, அந்த குழந்தைய கொண்டு வந்து அங்க விட்டுர்றாங்க. பிரெக்னன்ட் லேடீஸ கொண்டு வந்து அங்க விட்டுர்றாங்க. சோ அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அவங்க மாரி தான் காமிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் என்ன ஆகும்? அவங்க அங்க இருக்கிறவங்க அந்த குழந்தைய வளர்த்துட்டு அங்கேயே அங்கவே தனியா தான் இருக்காங்க. அந்த அங்க என்ன வொர்க் இருக்கோ, அந்த வொர்க் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க அங்கவே தான் இருக்காங்க. ஓ! கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? இதுல வந்து இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த 18 இன்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் இருங்க. அக்யூரேட்டா சொல்றேன். 9,000 சில்ட்ரன் மட்டுமே செத்து போயிருக்காங்க. ஓ! குழந்தைங்க. 9,000 சில்ட்ரன் மட்டுமே இறந்திருக்காங்க. 18 இன்ஸ்டிடியூஷன்ல இது வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கண்டுபிடிச்சு, இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு, இத்தன குழந்தைங்க, இத்தன வுமென்ஸு, அதுல இத்தன பேபீஸ் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு அன்டில் எப்பனாக்கா 1996 வரைக்குமே இது வந்துட்டு குளோஸ் பண்ணல. ஸோ ஓ! 96 ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அத குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு 1980ஸ்ல நடந்தது. இது எல்லாமே. ம். ஆக்சுவலி இந்த புக் பார்த்தீங்கன்னா, ஆ 2021ல வந்துட்டு இத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரே வருஷத்துல 2022ல புக் ரிலீஸ். அதாவது ஆர்வெல்
பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து செலக்ட் ஆகி இத எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு முக்கியமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு, இதுக்காகவே இவங்க வந்துட்டு இந்த மாரி சோசியலா இந்த மாரி நெறைய ரிசர்ச் பண்ணி எழுதக்கூடியவங்க. ஸோ இவங்க அந்த நாட்ல இருக்கிறதுனால, அது ரிலேட்டடா பண்ணும்போது, இது வந்து ஒரு கத்தோலிக்க சர்ச்ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதியிருக்காங்க. பட் இது வந்துட்டு ஒரு ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக் தான். பட் இது எப்படி எடுத்துப்பாங்க, இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஸோ இத நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது, ஆனா எனக்கு இந்த மாரி விஷயம் நான் முன்னாடியே கேள்விப்பட்டுருக்கேன். அதாவது இந்த மாதிரி கிடையாது. குழந்தைங்க பொறந்து அத அடாப்ட் பண்ணி இந்த மாரி நான் கேள்விப்படல. பட் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். பட் இத நான் புக்கா படிக்கும்போது எனக்கு இது புதுசாவும் எனக்கு இது பண்ற மாரி இல்ல. ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த, பட் அந்த நாட்ல எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. அது தெளிவா எழுதியிருக்காங்க இந்த ஆத்தர். ஸோ இது வந்து இந்த புக் வந்துட்டு படமாவுமே பண்ணியிருக்காங்க. இந்த ஓ! படம் எடுத்து ஆக்சுவலி நேத்து டேட் பிப்ரவரி 15 2024ல இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி ரிலீஸ் ஆயி இதுல சொல்லணும்னா, முக்கியமா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஹீரோ. கில்லியன் மர்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஹீரோ தான் இதுல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரு. எமிலி வாட்சன் சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு, அ இதுல முக்கியமா ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஐலின்னு சொல்லக்கூடிய அந்த வைஃப் அவங்களும் வந்துட்டு சேம் அதே நேம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினி வந்துட்டு இதுல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்க்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் நம்மளோட நாட்ல அந்த இது வரல. பிரைம்ல இருக்கு. பட் அதுக்கு நம்ம அந்த நாட்டோடது அந்த டாலர்ல சம்திங் நம்ம பே பண்ணி பார்க்குற மாரி இருந்துச்சு. நான் நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப்லுமே. ஃபுல்லா கதையா தான் சொல்லியிருக்காங்களே தவிர, மூவி கிடைக்கல. பட் 1 1/2 மணி நேரம் தான் அந்த மூவியுமே எடுத்திருக்காங்க. நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டால நான் இது பண்ணி பார்க்கும்போது கிளிப்ஸ் எல்லாம் நெறைய கிடைச்சது. ஸோ ம். கிடைச்சும்போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். மோஸ்ட்டா என்ன கிளிப்ஸ் இருக்குதுன்னா, அந்த கிளைமாக்ஸ் அவரு காப்பாத்தி அந்த சாராவ கூட்டு வர கிளைமாக்ஸும், அந்த குடோன்ல அந்த இருட்டுல உட்காந்துட்டு அவ சொல்வா இல்லையா? எனக்கு குழந்தை இருக்கு. அந்த அந்த சீனும், பிளஸ் வீட்ல வந்துட்டு அந்த குழந்தைங்களோட இருக்க சீன். இது 3 மட்டும் தான் ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ அவரு ஸ்டோரி காப்பாத்தி அவ்வளோதான். கூட்டிட்டு வராரா? இல்ல அந்த பொண்ண மட்டும் கூட்டிட்டு போறாரா? ஆமா. சாரா அப்படிங்கிற அந்த கேரக்டர மட்டும் தான் கூப்ட்டு வராரு. அந்த குழந்தை இல்ல. அதுக்கு ம். குழந்தை இல்ல. பட் ஆனா அந்த விஷயம் சொல்லியிருக்கா. அதான் குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கால்ல. சோ இப்பதைக்கு இந்த புள்ளைய மட்டும் தான் கூப்ட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுலாம் அத சொல்லவே இல்ல. நெறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இதனோட எண்டிங் ஏன் இப்படி இருக்கு? அந்த வீட்ல அப்ப அந்த வைஃப் எப்படி எடுத்துப்பாங்க? குழந்தைங்க எப்படி எடுத்துப்பாங்க? அந்த விஷயம்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றப்போ, சோ ஒரு நாவல் வந்துட்டு இதோட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இது அதுக்கு மேல விவரிச்சு எழுதுனா அந்த ஃபேமிலிக்குள்ள நெறைய பெருசா போகும். ஜஸ்ட் அங்க நடந்தது. இது அம்மா கூட கனெக்ட் பண்ணி ஒரு எமோஷனா ஒரு லவ் இருக்கிற மாரி அங்கருந்து கூப்ட்டு வந்துர்றாரு. அவ்வளோதான். காப்பாத்தி கூப்ட்டு வந்துர்றாரு. அவ்வளோதான் அந்த கதை ஸ்டோரிய முடிச்சுட்டாங்க. பட் இதுக்குள்ள ரியலா பார்த்தோம்னா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி, சில ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ சந்தோஷம். பட் இன்னமும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அத அவங்க சொல்லல. பட் இதுதான் ஸ்டோரி. அதாவது ஆ காலகாலமா அதாவது இந்த மாரி ஏதாவது ஒரு ஆதரவற்ற, இல்ல எதிராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்க வந்தா, அவங்கள ம். அரவணைச்சுக்கணுங்கிறதுக்குள்ள ஒரு வாழ்நாள் கைதி மாரி வச்சு, கைதி மாரி காலத்துக்கு அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம அந்த சிறுவர் திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கலாம் போயிட்டு நம்ம இது பண்றாங்கல்ல, சேம் அதே கான்செப்ட் தான். இந்த மாரி ஒரு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அந்த குழந்தைங்கள என்ன பண்றாங்க, இப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல அடாப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அதுக்குள்ளவே அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க வளர்ந்துட்டு. ஸோ அந்த குழந்தையுமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்றதும் காமிக்கல. ஸ்டோரில வரல. ஸோ குழந்தை இருக்கு. பட் ஆனா வந்துட்டு அப்பப்ப அந்த ஃபீட் பண்றதுக்கோ, அந்த மாரி கொண்டு வந்து காமிச்சுட்டு கூட்டு போயிடுறாங்களாம். அந்த குழந்தைங்கள எங்க வச்சிருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் இதுல கிடையாது. அந்த 5 பொண்ணுங்களும் அங்க தான் படிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை வரலாம். ஆனாலும் இவன் ரிஸ்க் எடுத்து கூட்டு ஆ வந்துட்டான். ஆமா, ஆமா. ம். பட் அவங்க ஓப்பன் வந்து எண்டா இருக்கு. ஃபேமிலியோட இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சேஃபா காமிச்சிருக்காங்க அவ்வளோதான். பட் அந்த லாண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 இடம் வந்துட்டு தனியா இருக்கு. இது மக்களுக்குமே தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க அப்படியே இருந்துக்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு இந்த மாரி இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு பில்ஃபர்லாம் அங்க தான் இருக்காப்படி. பட் இப்படி இப்படி நடக்குதுங்கிற விஷயமே அவருக்கு இத்தன நாளா தெரியாது. ஸோ அவரு உள்ள போறப்ப தான் அங்க ஒரு விஷயம் இப்படி நடக்குதுன்றதே தெரியுது. ஸோ அப்ப உள்ள அந்த கேட்குள்ள போறவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வெளியில இருக்கவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சாலுமே இத பத்தி பேசிக்க மாட்டாங்க. மதம் ஆ, அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஆமா. விஷயம். அப்படியே தெரிஞ்சாலும் கண்டுக்காம இருங்க. ஏன்னா ஒய்ஃபே அப்படிதான் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, சோ எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க. இதுல அந்த மேரி சுப்பீரியர் அந்த கேரக்டர் வந்துட்டு நல்ல ஒரு இன்ட்ரோ குடுத்திருப்பாங்க. அந்த ஒரு வில்லி கேரக்டர் மாரி குடுத்து நல்லா காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு புடிச்சிருந்துச்சு. அந்த மூவி கிளிப்புமே நான் பார்க்கும்போது, அந்த லேடி நல்லா கெத்தா சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ட்ரெய்லர்ல பார்த்தேன்.
சரி நானும் ட்ரெய்லர் பார்க்குறேன் முடிஞ்சா. படம் கண்டிப்பா. பார்க்க பரவால்ல. அது ரொம்ப சின்ன கத தான். ரொம்ப தைரியமான அட்டெம்ப்ட். ஏன்னா, ஒரு கேத்தலிக் இந்த மாரி இன்ஸ்டிடியூஷன வந்து ம். கொஸ்டின் பண்ணவே முடியாது. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வித் டேட்டாவோட. இதுக்கு ஆமா. ஆனா எதிர்ப்புலாம் வரலையா? எதுவும் வரல போல இருக்கே. அப்ப நெறைய ஆனா கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தர் கிட்ட. அதாவது சில பேர் வந்துட்டு அத அப்போஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நானுமே கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றேன்ல. எனக்கு 100% தெரியாது. சும்மா நான் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான். பட் இத நம்ம படிக்கும்போது அப்ப இருக்கு போல. இப்ப இந்த ஆத்தரே இதே மாதிரி அவங்க எழுதின எல்லா ஸ்டோரீஸுமே இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் எழுதியிருக்காங்களாம். ஒரு 4 ஸ்டோரி. ம். ஸோ இதுக்கப்புறம் எதனா ஒரு புக்க உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதும் மைண்ட்ல வச்சிருக்கேன். நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது படிக்கணும். படிச்சு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் வேற எதனா விஷயங்கள் இருந்தா தெரிய வரும். நல்லது, நல்லது. ஸோ ஒரு நல்ல ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா சின்ன புத்தகமா கிடைச்சது ஒரு லக்கு தான். இல்லன்னா ஏன்னா எல்லாரும் 400 பக்கம், 500 பக்கம்ன்னு படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. 110 கிடைச்சது லக்கு தான். பட் அதுவும் இல்லாம ஓப்பன் எண்டா விட்டுட்டாங்க. இது உண்மையிலேயே இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம். மேபி பார்ட் 2 வரலாம். ஒரு ஷார்ட் ம். ஸ்டோரி மாரி தான் முடிச்சிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரி தான் இப்படி ம். முடிப்பாங்க. முடிச்சிருக்காரு. ம். ஆனா இத ஒரு படமாவும் எடுத்திருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா, புக்கா கூட நெறைய பேர் ரீச் ஆகாது. பட் படமாவும் மூவியுமே எடுத்திருக்காங்க. அவார்ட் வாங்கியிருக்கு. மூவியும் அவார்ட் வாங்கியிருக்குண்ணா. மூவி வந்துட்டும் அதுவுமே அவார்ட் வாங்கியிருக்கு. பட் அதான் படத்த பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசை. இல்ல எனக்கு ஒரு பார்த்தோம்னா கொஸ்டின் இப்ப இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ம். எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, இந்த மாரி ம். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு மதமும் செருப்படி வாங்குனாலும், தொடர்ந்து ம். அதுல விட்டு குடுக்காம புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அதுதான். எங்கேயாவது ஏதோ ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் நடந்துட்டு தான் இருக்கு. இத நீங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாத ஒரு புனிதமான இடத்துல கொண்டு போய் அத வச்சுக்கிட்டே தான் இருக்காய்ங்க. பேசிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த அதெல்லாம் டாபிக் பத்தி பேசி நானுமே யோசிச்சேன். இத நம்ம சொல்லிட்டோம்னா, இத பார்த்துட்டு கீழ கமெண்ட்ஸ் குடுக்குறவங்கலாம் என்ன குடுப்பாங்கன்னு தெரியலையே! சரி எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் புக்ல என்ன இருக்கோ அத தான் நாமளும் சொல்லியிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதும் சில விஷயங்கள் இருக்கு. ம். என்னலாம் தொழில் பண்ண முடியாது. யாரு ம். முதல்ல இங்க பெரும்பான்மை அவங்க கிடையாது. அவங்க இங்க சிறுபான்மை தான் கேத்தலிக்கு. அவங்க கொஸ்டின்லாம் ம். தெரியாம இருந்திருப்பாங்க. இங்க தான் ம். பிரச்சனை. இந்து முஸ்லீம் பிரச்சனை தானே பெருசா போயிட்டு இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்லாம் உள்ள வரவே மாட்டாய்ங்க. அவங்களுக்கு தனி ம். பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல தான் அவங்க இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். எல்லா ம். இடத்துலயுமே அது எல்லா மதமுமே இத தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, கொஸ்டின் ஓகே. பண்ண பரவால்ல. ஏதோ அவரெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணாம விட்டுருக்காய்ங்க. இதே நம்ம ம். ஊர்ல ஒரு பெரும்பான்மை மதத்த பத்தி எவனாவது எழுதியிருந்தான்னா, இங்க ஒரு ம். கோயில்ல இப்படிலாம் நடந்தது அப்படின்னு எழுதுனான்னா முடிஞ்சது. இந்நேரம் ஆள ஆமா. உயிரோட வச்சு அத வருஷம் வருஷம் வேற கொண்டாடுவாய்ங்க. ம். இப்ப இந்த புக்கே 116 பேஜஸ் இருக்குன்னா, சிலர் ரிவ்யூ போட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 116 சொல்றீங்க. ஆனா சில புக் வந்து 110 பேஜஸ் தான் இருக்கு. அப்ப இதுல என்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்களா? சேஃபர் சைட்க்கு ம். ஏதாச்சும் எடுத்திருக்காங்களா? அது எடுத்துட்டு எதனா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் பார்த்தேன். பட் ஆனா அது எக்ஸாக்ட்டா எனக்கும் தெரியல. எனக்கு வந்த புக்ல 116 பேஜஸ் இருந்துச்சு. அதுலயும் லாஸ்ட் 2 பேஜ் கொஞ்சம் பிளாங்க்கா தான் இருந்துச்சு நடுவுல. ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு, ஆத்தரோடது, அப்புறம் அவங்க ரிசர்ச் பண்ண சும்மா அந்த ரெஃபரன்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு 2 பேஜ் பிளாங்க்கா தான் இருந்துச்சு. பட் அது என்ன கதைன்னு தெரியல. பட் எனக்கு இந்த இதுவுமே வந்துட்டு முழுசா நம்ம 100% நம்புவோம் அப்டின்னும் சொல்ல முடியாது. பட் இது சம்மந்தப்பட்டது இன்னும் ஒரு 2, 3 எதனா நம்ம படிச்சோம் அப்டின்னா, நம்மளுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இத வெளில பேசுறதுனா கூட நம்பிக்கையா பேசலாம். அதாவது கேத்தோலிக்க பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம். ம். கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வைத்துக் கொள்ளுதலும், குழந்தை பெற்றுக் கொள்ளுதலும் மிகப்பெரிய பாவம். ம், ம், அது ம். அதுக்கு அத அப்படி பண்றவங்களுக்கு நரகம் தான் அப்படிங்கிற மாரி பேசி நான் கேட்டுருக்கேன். அதுக்கு ஓகே. வந்து இன்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்காங்களா, இது பண்றாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இங்க அது ம், நடக்குதா தான் ம், நமக்கு தெரியும். நம்ம என்ன ம். விசாரிச்சு பார்ப்போம். தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட்ல சொன்னா நம்ம தெரிஞ்சுப்போம். ஆமா. அவ்வளவுதான். ஆக்சுவலி இதுலயுமே எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த ஐலின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல. சோ அது சம்மந்தப்பட்ட அங்க இருக்கக்கூட அதாவது அந்த சர்ச் சம்மந்தப்பட்டது அங்க தான் வொர்க் பண்றாங்க. பட் கம்பெனி மட்டும் இதுல வேற ஏதோ ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுது. மேரி சுப்பீரியருக்கும் அவங்க அம்மா அதாவது இவங்க ஒய்ஃப்ன்னு நல்லா தெரியுது. சோ இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கும்போது, அத எப்படி சொல்றாங்கனாக்கா, ஒரு லாண்ட்ரில நடக்கிறதா தான் காட்டுறாங்க. சர்ச் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி தான் காமிக்கிறாங்க. பட் அந்த மதர் சுப்பீரியர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தான் இதுல லிங்க் ஆயி, இதுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அது அப்படின்னு போதும். சொல்ற மாதிரி இருக்கு. ஆ அப்படி இருக்கு. அவங்களோட அவங்களோட மேற்பார்வையில இது நடந்தாலே போதும். எங்க நடந்தா என்ன? ஆ எஸ். சோ அப்படி அவங்க சொல்றாங்க. பேர்ல இது நடந்தாலே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். டைரக்ட்டா இது ம். அவங்களுக்கு ஓகே. ஆ இப்போ தேங்க்ஸ் சரண்யா. படிச்சுட்டு ரிவ்யூ குடுத்ததுக்கு தேங்க் யூ.